கர்த்தரின் மனமகிழ்ச்சி வேதாகம தியானம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம். பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் அபியேலின் குமாரன். அபியேலோட தகப்பன் பெகரோத், பெகரோத்தோட தகப்பன் அபியா. கீஸுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாக இருக்கத்தக்க உயரமுள்ளவராய் இருந்தார்கள். சவுல் அதிக உயரமுள்ளவனாய் இருந்தான். சவுலோட தகப்பனாகிய கீஸோட கழுதைகள் காணாமற் போயிடுச்சு. கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. சவுல் கழுதைகளை தேடிக்கிட்டே போகிறான். தேடிக்கிட்டே போகும்போது அவன் எப்ராயிம் மலைகளையும் சலிசா நாட்டையும் கடந்து போயிட்டான். கழுதைகளை அவன் காணவில்லை. பென்யமீன் நாட்டையும் உருவ கடந்து போனான். அங்கேயும் அவனுக்கு கழுதைகள் காணப்படவில்லை. சவுல் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை பார்த்து, என் தகப்பன் கழுதைகள் மேலுள்ள கவலையை விட்டுட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு நம்ம திரும்பி போயிடலாம் வான்னு சொல்லி வேலைக்காரனை சொல்கிறான். வேலைக்காரன் சொல்கிறான், இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறாரு. அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். நம்ம அங்கே போகலாம். ஒருவேளை நாம் எங்கே போகணுன்ற நம்மளோட வழியை அவர் நமக்கு சொல்லுவார் அப்படின்னு வேலைக்காரன் சொல்கிறான். அப்பொழுது சவுல் என்ன பண்ணுறான், வேலைக்காரனை பார்த்து, நாம் அந்த மனுஷரை பார்க்க போனாலும் என்னத்தை கொடுப்போம்? நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் எல்லாம் செலவழிந்து போயிடுச்சு. தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சவுல் சொல்கிறாரு. அப்போ அந்த வேலைக்காரன் சொல்கிறான் சவுலை பார்த்து, இல்லை, என் கையில் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்குது. நம்ம தேவனுடைய மனுஷனுக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வேலைக்காரன் சொல்கிறான். அப்போ சவுல் சொல்கிறான், நல்ல காரியம் சொன்னாய், வா போகலாம் அப்படின்னு சொல்கிறான். தேவனுடைய மனுஷன் இருந்து அந்த பட்டணத்துக்கு போகிறாங்க. முற்காலத்தில் யாராவது தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டிக்கான இடத்துல போவோம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்நாட்களிலே அவர்களை தீர்க்கதரிசி என்று அழைக்கிறார்கள். சவுலும் வேலைக்காரரும் பட்டணத்தோட மேட்டின் வழியாக ஏறுற போது தண்ணீர் எடுக்க அங்கே சில பெண்கள் வராங்க. அந்த பெண்களை பார்த்து, ஞான திருஷ்டிக்காரர் இங்கே இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பெண்கள், இருக்கிறார், இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறாரு, வேகமாக போங்க. இன்றைக்கி ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடினாலே இன்றைய தினம் பட்டணத்திற்கு வந்தார். நீங்கள் பட்டணத்திற்குள் பிரவேசித்த உடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ண போகிறதற்கு முன்னாடியே நீங்கள் அவரை பார்க்கலாம். அவர் வரும் மட்டும் ஜனங்கள் சாப்பிட மாட்டாங்க. அவர் பலியிட்டதை ஆசிரியத்த பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள். நீங்கள் உடனே போங்க, இந்த நேரத்திலே போனீங்கன்னா அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுலும் வேலைக்காரரும் பட்டணத்திற்கு நடுவே வரும்போது கரெக்டாக சாமுவேலும் மேடையில் ஏறி போகிறதுக்காக அவங்களுக்கு எதிரே வராரு. சவுல் சாமுவேலை பார்க்க வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே கர்த்தர் சாமுவேல் இடத்துல பேசியிருந்தார். நாளைக்கு இந்நேரத்திற்கு பென்யமீன் ஊர்லேருந்து ஒரு மனுஷனை உன்னிடத்துக்கு அனுப்புவேன். அவன் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. சவுல் தான் என் ஜனத்தை பெலிஸ்தன் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். இஸ்ரவேல் ஜனத்தோட முறையிடுதல் என்னிடத்தில் எட்டினபடினாலே நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தார். சாமுவேல் சவுலை பார்த்த உடனே கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவன் தான் என் ஜனத்தை ஆளுவான் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. சவுல் நடுவாசலில் சாமுவேல் இடத்துல ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
சாமுவேல் வந்து சவுலுக்கு மறுமொழியாக, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான். நீ எனக்கு முன்னே மேடையின் மேலே ஏறிப்போ. இன்றைக்கு நீ என்னோட போஜனம் பண்ண வேண்டும். நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிடுவேன். 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றியும் நீ கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கழுதைகள் அகப்பட்டது என்று சாமுவேல் சொல்கிறாரு. அப்புறம் மறுபடியும் சவுலை பார்த்து சாமுவேல் சொல்கிறாரு, இதுவும் அல்லாமல் சகல இஸ்ரவேலோட அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சவுல் வந்து பிரதித்திரமாக, இஸ்ரவேல் கோத்திரங்களிலே நான் ரொம்ப சின்ன கோத்திரம், பென்யமீன் கோத்திரம் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்திலே என் குடும்பங்கள் எல்லாம் ரொம்ப அற்பமானது. நீர் இப்படிப்பட்ட வார்த்தை என்னிடத்துல சொல்கிறீர்களே அப்படின்னு சவுல் சாமுவேலை பார்த்து கேட்குறாரு. சாமுவேல் வந்து சவுலையும் அவன் வேலைக்காரனையும் சாப்பிட்றதுக்கு உள்ளே அழைச்சிட்டு போயிடுறாரு. அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்துல வந்து சவுலை உட்கார வைக்கிறாரு. அழைக்கப்பட்டவர்கள் வந்து 30 பேர் இருந்தாங்க. சாமுவேல் வந்து சமையற்காரனை பார்த்து, நான் உன் கையில் ஒரு பங்கு கொடுத்து வச்சேன் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து வை. அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததை எடுத்துகிட்டு வந்து சவுலுக்கு முன்பாக வைக்கிறான். சாமுவேல் வந்து, இதோ இது உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. சவுல் அன்றைய தினம் சாமுவேலோட சாப்பிட்டான். அவங்க மேடையிலேருந்து இறங்கி பட்டணத்திற்கு வந்துடுறாங்க. பட்டணத்தில் மேல் வீட்டில் சவுலோட சாமுவேல் பேசி கொண்டிருந்தான். அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் எழுந்திருக்கிற போது சாமுவேல் வந்து சவுலை பார்த்து, நீ புறப்படும்படி ஆயத்தப்படு என்றான். சவுல் ஆயத்தப்பட்ட போது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறக்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னாடி நடந்து போக சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே வேலைக்காரன் வந்து அவங்க 2 பேருக்கும் முன்னாடி நடந்து போகிறான். அப்பொழுது சாமுவேல் சவுலை பார்த்து, நான் தேவனுடைய வார்த்தை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நில் என்று சொன்னான். இப்படி சொல்லி 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் நிறைவடைகிறது. ஆமென்.